நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு இளைஞர்கள், பெண்கள் என பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தர்காக்குடி, கொட்டாம்பட்டி, வஞ்சிப்பட்டி, ஐவத்தான்பட்டி, கம்பூர், வீரசூடாமணிப்பட்டி, வஞ்சிநகரம் முதலான 26க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். பெரும் திரளான மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சே சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துண ஆனந்த், திருப்புல்லானி ஒன்றியத்திற்குட்பட்ட திரு உத்திரகோசமங்கை, புல்லந்தை, பனைக்குளம், எக்கக்குடி, மாயாக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் பெண்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் மற்றும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு செல்வி செங்கோடி ஆகியோர் கூத்தாநல்லூர் நகரத்திற்கு உட்பட்ட 24வது வார்டு மற்றும் லெட்சுமாங்குடி, கோரையாறு, நாங்குடி, மரக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோர் விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட தப்பாத்தி, கருப்பூர், நம்பிபுரம் ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டனர். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு டி கே ராஜேந்திரன், தருமபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சபலூர், கொளகம்பட்டி, முத்துக்கவுண்டன் கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர். அரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் அரூர் திரு ஆர் முருகன், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லம்பட்டி, மத்தியம்பட்டி, மாம்பட்டி, கொங்கவேம்பு, வேட்டராப்பட்டி, வடுகப்பட்டி, மோபிரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் செல்வி செங்கொடிக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வேதாரண்யத்தில் நகர கழக செயலாளர் திரு இளங்கோவன் தலைமையில் கழகத்தினர் கணக்கன்காடு, ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கையை பொதுமக்களுக்கு வழங்கினர். திருச்சி வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி மணிகண்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இனாம்குளத்தூர், கோமங்கலம், மாத்தூர், புங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். மானாமதுரை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் திரு மாரியப்பன் கென்னடி மற்றும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி பாண்டி திருப்புவனம் அருகே கொம்புகாரநேந்தல், ராஜகம்பீரம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் பேராசிரியர் பொன் முருகேசன், ஒரத்தநாடு தொகுதிக்கு உட்பட்ட நெடுவாக்கோட்டை, குலமங்கலம், ஒக்கநாடு, மேலையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி, டபீர்குளம், பழைய மாரியம்மன் கோவில் தெரு, ஒட்டக்கார தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதில் தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ப ராஜேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் மேலவீதி, தெற்கு வீதி, சின்னக்கடை தெரு, சிங்காரத்தோப்பு ஆகிய பகுதிகளில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே பாலமுருகன் உள்ளிட்ட கழகத்தினரும் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்.
இதேபோல் கழக வேட்பாளர் திரு காசி தங்கவேல் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் தெற்கு ஒன்றியம், மேலூர், சாத்தனத்தம், மருவத்தூர், நந்தபாடி, காரையூர், கொத்தட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கிராமப்புறங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பி சுவாமிநாதன் வேலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம், அருந்ததியர் தெரு, செல்லாண்டியம்மன் கோவில் பகுதி, 4 ரோடு, குப்புச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் உடன் சென்றனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு லட்சுமணன் பெரியகாடு, கேசவன், புத்தன்துறை, பொழிக்கரை, ஈத்தாமொழி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்கள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செல்லும் இடங்களில் எல்லாம் கிராம மக்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாவட்ட கழக செயலாளர் திரு டி பச்சைமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே செல்வம் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட உத்தம சோழபுரம், அக்ரஹாரம், பாலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். நட்சத்திர பேச்சாளர் நடிகர் விக்னேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதி திருநாவலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பரிக்கல், செம்மனந்தல், மடப்பட்டு, கருவேப்பிலைப்பாளையம், தேவியானந்தல், சோமாசிபாளையம், பெரியபட்டு, மேட்டத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு செந்தமிழன் விழுப்புரம் மாவட்டம் போலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வைரபுரம், நெய்க்குப்பி, மேல்பாக்கம், தாதாபுரம், வெண்மணியாத்தூர், மேல் ஆதனூர், கொடியம், பாம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தொகுதியில் செய்ய வேண்டிய நலத்திட்ட பணிகள் குறித்தும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். தமிழகம் அம்மா இல்லாத போது என்னென்ன சிக்கல்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறதோ, மாநில உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்து மக்கள் தவிக்கும் பொழுது ஒரு தலைவர் கிடைக்க வேண்டும், அவர்தான் அண்ணன் டிடிவி அவர்கள் என்று அவரோடு நின்று நாங்கள் பணியாற்றும் போது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மா இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் பணியாற்றும் போது பல இன்னல்களை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று ஒரு நல்ல தலைமையின் கீழே நாங்கள் உற்சாகத்தோடு வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இடைத்தேர்தல் என்ற சூழ்நிலை வரும்பொழுது அந்த இடைத்தேர்தலில் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது மிக உற்சாகத்தோடு மக்கள் வரவேற்கிறார்கள். இந்த உற்சாகத்தையும் இந்த வரவேற்பையும் பார்க்கும் பொழுது குடியாத்த சட்டமன்றம் மீண்டும் அம்மாவினோடு ஆசி பெற்று எப்படி வெற்றி பெற்றோமோ அதை போன்று அண்ணன் அவர்களுக்கு மிக அற்புதமான வரவேற்பை கொடுக்கின்ற மக்கள் மத்தியில் மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம்.